ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை துவாதசி திதி இரவு 2:27 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் இரவு 8:26 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஹரிவாசரம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன ஹரிவாசரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்றைய தினம் அந்த ஏகாதசி விரதம் என்பதை இருந்திருப்பார்கள் அல்லவா. ஏகாதசி விரதத்தினை பூர்த்தி செய்து இன்றைய தினம் அந்த துவாதசி பாரணை என்று வரும் பொழுது அதனை எந்த நேரத்திலே செய்ய வேண்டும், அதாவது இந்த துவாதசி திதியினுடைய மொத்த அளவினை 4ஆக பிரித்து அந்த துவாதசி திதியினுடைய முதல் கால் பகுதியானது எப்பொழுது முடிவடைகிறதோ அந்த நேரத்திலே துவாதசி பாரணையை செய்யும் பொழுது ஒரு 100 ஏகாதசி விரதம் இருந்ததற்கான பலன் என்பது கிடைக்குமாம். ஆக இன்றைய தினம் அந்த ஹரிவாசரம் என்பது காலை 7:13 வந்து விடுகிறது. அந்த 7:13 மேல் துவாதசி பாரணையை செய்ய வேண்டியது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே காஞ்சி மகா பெரியவா ஆராதனை என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:32 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:47 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 2:54 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 3:58 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:51 முதல் 6:33 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:45 முதல் மதியம் 12:10 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 2:58 முதல் மாலை 4:22 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:57 முதல் 9:21 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:46 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:02 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெல்லம் தானம் செய்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா காமாட்சி ராமநாதன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம்லாம் சொல்றாளே, இதனை செய்வது ஏன்? இதனை அவசியம் செய்துதான் ஆக வேண்டுமா? அப்படி செய்யாவிட்டால் ஏதேனும் தோஷம் வந்து சேருமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த 60ஆம் கல்யாணம் அப்படின்னு சொன்னா சஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி அப்படின்னு சொல்றார். இந்த 60 என்பது கால அளவினை குறிக்கிறது. அப்படியே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 60 செகண்ட் அப்படிங்கிறது தானே ஒரு நிமிடமாக இருக்கிறது. அதே மாதிரி 60 நிமிடம் என்பதுதான் 1 மணி நேரமாக இருக்கிறது. இந்த 60 என்கின்ற காலத்தினை நம்மால் மாற்றவே இயலவில்லையே. பாக்கியெல்லாம் யூனிட்ஸ்லாம் பார்த்தோம்னா எஸ்ஐ சிஸ்டம் சொல்லுவா. அந்த எஸ்ஐ யூனிட்ல பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்ல பார்த்தோம்னா எல்லாமே 10 அடி மானமாக மாறி இருக்கும். அதாவது 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர்லாம் சொல்ற மாதிரி இந்த கால அளவினை மட்டும் 10 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி மாற்ற முடியல. 60 அப்படிங்கிறது மாதிரி தானே வைக்க வேண்டியதாக இருக்கு. அவ்வளவு ஏன் நம்முடைய தமிழ் வருடங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட 60 வருடங்கள் என்பதைத்தானே கொடுத்திருப்பார்கள். நம்ம கடிகாரத்திலே பார்த்தோம்னா கூட ஒரு சுற்று அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அது 60 நிமிடங்களைத்தானே காண்பிக்கிறது. இப்படி 60 என்பது ஒரு கால அளவினை குறிக்கிறது. குறிப்பா இந்த கலியுகத்தை பொறுத்தவரை சொல்லணும்னா ஒரு மனிதனுடைய ஆயுள் என்பது மொத்தமா 120 வருஷங்கிறா. பூரண ஆயுசுன்னு சொன்னா அது 120 வருடங்கள்.
இதைத்தான் பார்த்தோம்னா விம்சோத்தரி அப்படின்னு சொல்லுவார். இந்த விம்சோத்தரி திசை என்றே பிரித்து வைத்திருப்பார்கள் ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது. மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 120 ஆண்டுகளை இந்த 9 கிரகங்களுக்கும் பிரித்து கொடுத்திருப்பார்கள். இதுல ஒரு சைக்கிள் அப்படியே கம்ப்ளீட் பண்றோம் இல்லையா, ஒரு சைக்கிள் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த 61வது வயதிற்குள்ளாக நுழையும் பொழுது அது புனர் ஜென்மமாகவே பார்க்கப்படுகிறது. மறுஜென்மம் எடுத்தது போல், இன்னொரு பிறவியை எடுத்தது போல் அந்த 61வது வயது என்பது துவங்குவதால் தான் அந்த நேரத்திலே அவசியம் ஒரு சாந்தியினை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த 60 மட்டும் இல்ல, 70 எதுக்காக பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 70 அப்படிங்கிறது வந்து பீமரத சாந்தின்னு சொல்லுவார். 69 வயது முடிந்து 70வது வயது துவங்குகிறது அல்லவா, அந்த நேரத்திலே பீமரத சாந்தி என்பதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறா. அதே மாதிரி 80ஆம் கல்யாணம் அப்படின்னு சொல்றா இல்லையா, இதனை சதாபிஷேகம் என்று சொல்வார்கள். சதாபிஷேகம் என்றும் சொல்வார்கள், சகஸ்ர சந்திர தரிசன சாந்தின்னு சொல்லுவா. அதாவது 1000 பிறை கண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 80 வருடம் 8 மாதம் கழித்து ஒரு உத்தராயண காலத்திலே அந்த சகஸ்ர சந்திர தரிசன சாந்தியை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதனை கல்யாணம்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், மாங்கல்ய தாரணம் பண்றது, தாலி கட்டுறது தான் கல்யாணங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். அதற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. கல்யாணம்னு சொன்னா ஒரு மங்களகரமான விஷயம் என்று பொருள், அவ்வளவுதான். அந்த நேரத்திலே சாந்திகளை செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள். இந்த சாந்திகளை எல்லாம் கண்டிப்பாக செய்யத்தான் வேண்டுமா? இந்த 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் சார் நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு சாந்தின்னே எடுத்துக்கலாமே. அதாவது நீங்க எப்படி சொல்ற, ஷஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி, அதே மாதிரி பீம ரத சாந்தி, அதே மாதிரி சதாபிஷேக சாந்தின்னு சொல்றேன். இந்த சாந்திகளை அவசியம் செய்யத்தான் வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக செய்யத்தான் வேண்டும். செய்யாவிட்டால் ஏதேனும் தோஷம் வந்து சேருமா என்று சொல்வதை விட, அதனால ஒரு தோஷம் வந்துரும் சொல்றதை விட நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை நாம் இழந்து விடுவோம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஒரு 60ஆம் கல்யாணங்கிறது அந்த மனிதனுடைய தனிப்பட்ட ஆயுளை மட்டும் முன்னிறுத்தி அல்ல, அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லோருக்குமான சங்கல்பமாகத்தான் அந்த நேரத்திலே வைப்பார்கள். அவருடைய பிள்ளைகளாகட்டும், அவருடைய மருமகள்களாகட்டும், அவருடைய பேர பிள்ளைகளாகட்டும், அல்லது பெண்கள் மருமகள்கள் மற்றும் அவர்களுடைய சம்பந்திகள் அப்படின்னு தான் இருப்பா இல்லையா, இவர்கள் எல்லோருக்குமாக சேர்த்துத்தான் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும், என்னுடைய உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து நான் இனிமேற்கொண்டு என்னுடைய காலத்தினை கழிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் திங்க் பண்ணணும். அதாவது ஒரு 60 வயசுங்கிறது ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்னு சொல்றோம் இல்லையா, நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன், இவ்வளவு நாளா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உழைச்சுட்டே வந்திருக்கேன், முழுக்க முழுக்க என்னுடைய பணியிலேயே என்னுடைய கவனத்தை செலுத்தி விட்டேன், இதற்கு மேலாவது என்னுடைய குடும்பத்தினர்களுடைய நலனிலே நான் கவனத்தை செலுத்துகிறேன். அதான் இவ்வளவு நாள் மட்டும் நான் குடும்பத்தினுடைய நலத்துல கவனத்தை செலுத்தலையா, எல்லோரும் நான் வச்சுதானே, நான் சம்பாரிச்சு தானே அவங்க எல்லாம் படிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி விதண்டாவாதம் பேசக்கூடாது. அதாவது குடும்பத்தினருடைய நலன் என்று சொல்வதை விட அவர்களுடைய மனநலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களோடு இணைந்து நானும் பணியாற்ற வேண்டும், அவர்களுடைய வெற்றிக்கு நானும் பின்னால் உறுதுணையாக இருக்க வேண்டும். முதல்ல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 60 வயசு அப்படின்னு சொல்லி வரும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, இதற்கு மேற்கொண்டு நான் இந்த லௌகீகமான விஷயங்களை, மாயை தரக்கூடிய விஷயங்களில் என்னுடைய புத்தியை செலுத்தக்கூடாது. இந்த மாயா லோகத்திலிருந்து நான் வெளியே வந்து, எப்படி குழந்தைகள்லாம் எப்படி அவங்கெல்லாம் அப்படித்தானே இருப்பா, அவர்களுக்குரிய வழிகாட்டியாக நான் செயல்பட வேண்டும், அவர்களுக்கு பின்னால் இருந்து நான் அவர்களை இயக்கி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மனப்பக்குவத்திற்கு வந்து விட வேண்டும். அதே மாதிரி அடுத்தது 70 அப்படின்னு சொன்னா, அந்த 70வது சாந்தி பீமரத சாந்தி என்று வரும் பொழுது அந்த வீட்டிலேயே இருந்து கொண்டிருந்தால் கூட அவர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம சொல்லக்கூடாது, நீ இதை பண்ணு நீ அதை பண்ணு என்று சொல்வதை விட, இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு அப்பா 70 வயசுல இருக்கான்னு சொன்னா அவருடைய பிள்ளைக்கு எப்படி 40-45 வயசு இருக்கும் இல்லையா, 45 வயசுல இருக்கிற பையனை போய் நீ இதை பண்ணு அதை பண்ணு என்று சொல்லி அவர்களை தொல்லைப்படுத்துவதை விட அவர்கள்ட்ட எப்படி சொல்லணும்னு சொன்னா, இப்படி செஞ்சா சரியா இருக்குமான்னு பாரு, இது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அதே போல அவர்களுடைய வெற்றிக்காக நீங்கள் பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா அவங்க கடுமையா உழைச்சிக்கிட்டு இருப்பா, ஊர் ஊரா போயிட்டு இருப்பா, நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பா, அவர்களுக்கு அந்த இறைவனை பூஜிப்பதற்கான காலம் என்பது கூட இருக்காது. அந்த 70 வயசுலேருந்து நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, டெய்லி வீட்டில் அந்த பூஜை அறையிலே
பூஜைகளை செய்து கொண்டிருக்க வேண்டியது. இந்த பிள்ளைகள் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள், அவர்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கட்டும், என்னுடைய பேர பிள்ளைகளா நல்ல பரீட்சையில பாஸ் பண்ணட்டும், நல்லா அவர்களால் நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கான பிரார்த்தனையை நீங்கள் முன்னின்று நடத்த வேண்டியது. இதுதான் இந்த 70 வயசுக்கு மேல நம்ம செய்ய வேண்டிய கடமையாக பார்க்க வேண்டும். அதனை தொடர்ந்து 80ஆம் கல்யாணங்கிறது ஒண்ணு நடக்கிறது இல்லையா? இந்த 80ஆம் கல்யாணத்துல ஆவாகனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னாலே, இந்த சதாபிஷேக சாந்தி அப்படிங்கிறா இல்லையா, அங்க பார்த்தோம்னா பிரம்மா சரஸ்வதியை தான் ஆவாகனமே செய்வார்கள். பிரம்மா சரஸ்வதியை ஆவாகனம் செய்து அந்த கலச தீர்த்தத்தை இவர்களுக்கு, இந்த தம்பதிகளுக்கு ஊற்றும் பொழுது இவர்கள் பரபிரம்மமாகவே ஆகிவிட வேண்டும் சொல்றார். அந்த பரபிரம்மமாகவே ஆகிவிட வேண்டும் என்று சொன்னால் எதை பற்றியுமே யோசிக்க கூடாது. என் புள்ள என்ன பண்ணா, என் பொண்ணு என்ன பண்ணா, என் பேரன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அதன் மேல் சுத்தமாக உங்களுக்கு ஈடுபாடு என்பதே செல்லக்கூடாது. முழுக்க முழுக்க பரபிரம்மமாக அந்த ஆண்டவனை பற்றிய சிந்தனையோடு மட்டும்தான் இருக்க வேண்டும் சொல்றார். இந்த உலக வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் விலகி இருக்க வேண்டும். அந்த வீட்டிலேயே இருந்து கொண்டிருந்தால் கூட நாம் முழுக்க முழுக்க அந்த ஆண்டவனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்மையே அந்த ஆண்டவனானவே வணங்குகிறான் அப்படின்னு சொல்றார். அதாவது கிருஷ்ண பரமாத்மா எப்படி சொல்றாருன்னு பார்த்தோம்னா, சதாபிஷேச்சியை நான் தினந்தோறும் வணங்குகிறேன்னு சொல்றார். எந்த ஒரு தம்பதிகள் சதாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் தினந்தோறும் வணங்குகிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றாருன்னு சொன்னா, அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம இறைவனே நம்மளை வணங்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதுதான் அந்த 80ஆம் கல்யாணத்தினுடைய மகத்துவம். இப்படி 60, 70, 80 என்பதற்கான தாத்பரியம் உண்டு. ஆனால் எல்லாரும் எப்படி தெரியுமா இருக்கா, 80 வயசு தாத்தா கூட என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, என் பொண்ணு இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்கா, அமெரிக்கால போய் உட்காந்துட்டு அவ ஆத்துக்கார் போட்டு அவரை படுத்துறாருன்னு சொல்லிட்டு, அந்த அம்மாக்கே 55 வயசுக்கு மேல இருக்கும் அவருடைய பொண்ணுக்கு, இவர் உட்காந்து கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கார். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சதாபிஷேகம் செய்து கொண்டதற்கான பலனே இருக்காதல்லவா? இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.